ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு வெரைட்டியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஐரிஷ் காஃபி கேக்கு. காஃபி, சாக்லேட், அப்புறமா மில்க் மேட் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கனால கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். க்ரஷ் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேக் ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே அரை கப்பு மெஷர்மெண்ட்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். மீதி எல்லாமே மைதா வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு காஃபி மிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். லைட்டாக சூடாக இருக்கணும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஐரிஷ் காஃபி கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காஃபி சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூட நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் பேட்டர் வந்து க்ரீமியாக வரணும். எல்லோ கலரில் மாறி ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். க்ரீமியாக வந்திருக்கு பேட்டர். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து நம்ம திரும்பவும் ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காஃபி மிக்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம்ல அந்த டைம்லேயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைம்லேயே சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பரும் நம்ம வந்து போட்டுக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பீட் பண்ணுற டைம்லேயே நான் ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கணும். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காஃபி சிரப் அதை வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு இந்த காஃபி சிரப்லாம் சேர்க்கும்போது கேக்கோட க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. நான் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கேக்கோட ஸ்பஞ்ச் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து அடுத்த லேயரில் சோக் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் கொஞ்சமாக மில்க் மேடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒயிட் சாக்கோ சிப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்காக வந்து மில்க் மேடும் சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயருமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். நம்ம விப்பிங் க்ரீமில் காஃபி சிரப் மில்க் மேட் எல்லாமே சேர்க்கறதுனால க்ரீம் வந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்கில் கொடுத்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த காஃபி சிரப்பை வந்து இந்த கேக்குக்கு மேலே ஊற்றிக்கலாம். நான் இந்த காஃபி சிரப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நியூட்ரல் கிளேஸு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்குக்கு வந்து ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். கொஞ்சமாக சாக்லேட் வச்சு இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ஐரிஷ் காஃபி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பேக்கரிஸ்லலாம் ஐரிஷ் காஃபி பேஸ்ட்ரீஸ் வந்து கிடைக்கிது. இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாக்லேட்டு, மில்க் மேடு, அப்புறமா நம்ம போட்டிருக்க அந்த காஃபி சிரப் அதெல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.